மதுரை நாடாளுமன்ற உறுப்பினர் திரு சு. வெங்கடேசன் அவர்கள். இவர் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியை சார்ந்தவர். பலமுறை எம்பியாக தேர்ந்தெடுக்கப்பட்டவர். தற்போது நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்து வருகிறார்கள். இவர் கடந்த 28ஆம் தேதி நாடாளுமன்றத்தில் பங்கேற்று திரு பகல்காம் தாக்குதல் பற்றி உரையாற்றியதாகவும், அன்று இரவு அவருக்கு கொலை மிரட்டல் வந்ததாகவும் மதுரை நாடாளுமன்ற உறுப்பினர் திரு சு. வெங்கடேசன் அவர்கள் தமிழ்நாடு மாநில டிஜிபி அவர்களுக்கு இணையம் மூலமாக புகார் ஒன்றை அளித்திருந்தார்கள். தற்போது இந்த தாக்குதல் தொடர்பாக தமிழ்நாடு முழுக்க பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தி வருகிறது. ஆங்காங்கே ஆர்ப்பாட்டங்கள் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி மற்றும் அதன் தோழமை கட்சி சார்பில் நடத்தப்பட்டு வருகின்றன. மேலும் இது குறித்து தஞ்சையில் இன்று ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இந்த ஆர்ப்பாட்டம் குறித்து பார்ப்போம். மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் திரு வெங்கடேசன் கொலை மிரட்டல் தொடுத்தது தொடர்பாக மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி சார்பில் தஞ்சை மாநகர குழுவினர் தஞ்சையில் ஆர்ப்பாட்டம் நடத்தினர். மாநகர செயலாளர் வடிவேல் தலைமையில் நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு மாவட்ட செயலாளர் சின்னை பாண்டியன், காங்கிரஸ் மாநகர செயலாளர் பி. ராஜேந்திரன், இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் கட்சி மாவட்ட செயலாளர் ஜெயினுலாப்தீன், மக்கள் நீதி மய்யம் தஞ்சை மாவட்ட தலைவர் தர்ம சரவணன், இடதுசாரி பொதுமேடை ஒருங்கிணைப்பாளர் துரை மதிவாணன் ஆகியோர் கண்டன உரையாற்றினர். ஆர்ப்பாட்டத்தில் மார்க்சிஸ்ட் மூத்த தலைவர் சீனிவாசன், மாவட்ட செயற்குழு உறுப்பினர்கள் அபிமன்னன், செந்தில்குமார், சரவணன், கலைச்செல்வி, செல்வராஜ், கலபிரான், ஒன்றிய செயலாளர் கோவிந்தராசு, முருகேசன், மாநகர குழு உறுப்பினர்கள் கருசாமி, கரிகாலன், வசந்தி, நிர்வாகிகள் சிவகுரு, புண்ணியமூர்த்தி, செல்வராஜ், சத்தியநாதன், பன்னீர்செல்வம், அன்பு, பேர்நிதி ஆழ்வார், மணிமாறன் உள்ளிட்டோர் பங்கேற்றனர்.